என் பேர் டே ஹபீபுல்லா. இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். டைரக்டருடைய நெடுநாட்கள் நண்பர். நான் வந்து விஜயலட்சுமி. நான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு அக்காவாக பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்தர் அதை பற்றி பேசலாம். என் பேர் பிருத்திவிராஜ். இந்த மூவியில் டிஓபியாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த அந்த ஊருக்குள்ளேயே அந்த கதையை முடித்தோம். நாங்கள் ஆக்சுவலாக எங்கேயும் வெளியே போகாமல் அந்த ஒரு ஊருக்குள்ளேயே அந்த கதையும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த ஊரில் இருக்கிற அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக இருக்கும். மார்னிங் ஒரு 5 o'clock 6 o'clock எழுந்தாவே அது ஒரு அட்மாஸ்பியர். எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. அது போகும்போது அது ஒரு லைவ்னஸ் கொடுத்தது பார்க்கும்போது. அது நாங்கள் கேமராவில் கேப்சர் பண்ணும்போது அது எங்களுக்கு பெரிய இதுவாக தெரியல, தப்பாக தெரியல. ஒரு லைவ் இருக்குது, இதில் ஒரு லைவ் இருக்குது, நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும்? அப்படி தான் நாங்கள் ஷூட் பண்ண எல்லா 22 நாளும். நாங்கள் மார்னிங்கே டைரக்டர் வந்து கரெக்டாக ஒரு 7:30 மார்னிங் 7:30க்கு அசம்பிள் பண்ணி மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வந்துட்டு நான் ஹீரோவுக்கு அக்காவா பண்ணியிருக்கேன். யூஸ்வலா அக்கானாலே தெரியும், ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க நாத்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வரப்போற மருமகளுக்கு வந்து நாத்தனாலா வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள், அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ கதையோட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும் இல்லையா? ஸோ அது ஒன் ஆஃப் த பார்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து லைவான இந்த கிராமத்து படங்கள் வந்து ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கிராமிய அந்த இதை வாடகை அப்படியே வந்துட்டு லைவா வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு வித்தியாசமான இதா இருக்கும். அந்த சூழலுக்கே நீங்க போன மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும். இந்த படத்துல நான் வந்து கதையோட மைய பிரச்சனையை ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் என்னோடது. அது கதையோட மைய பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்கும். அதை வந்து மறுபடியும் அதை பிரச்சனையை பூதாகரமாக்குற ஒரு கதாபாத்திரம் தான் என்னோட இது. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஊராக இருந்தது. எப்பவுமே ஷூட் முடிஞ்சால் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வரும்போது அங்கே விளையிற பொருட்கள்லாம் வீட்டுக்கு கொடுத்து விட்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் நெய் அது இது எல்லாம் கொடுத்து விட்றாங்க. இது ஒரு படப்பிடிப்புக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு வந்து எப்பவுமே இருந்ததே இல்லை. காலைல எந்திரிப்போம், நாங்கள் பாட்டுக்கு போய் குளத்துல குளிக்க போவோம். அப்படி எல்லாமே அந்த ஊருக்காரங்க கூட சேர்ந்து நாங்கள் இருப்போம். அந்த ஊருக்கார பசங்க கூட படத்துக்கு போவோம், ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். ஷார்ட் அடிக்கிறவங்க நாங்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க, அப்போ ஓடி வந்து அடிச்சுட்டு போவோம். அப்படித்தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் இது. இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட பாப்பாவோட போயிருந்தேங்க. ஸோ என் பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசு. சிட்டியில வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல போகும்போது ஒரு காலில் வந்து செருப்பு போடாம நடந்து போறது, அந்த காலையில வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்த்துட்டு எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து லைவா பாக்குறது. அங்க எல்லாருமே வீட்டுல நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போன ஒரு ஃபீல்ட்ல வந்து நாங்க போய் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி அந்த அன்பு இருக்கு தெரியுமா, நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தர் காட்டுற அன்பு வந்துட்டு அது ரொம்ப விலை மதிப்பே இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து நாங்கள் அது உண்மையிலே ஃபீல் பண்ணோம். சாப்பாடு ஏதாவது சாப்பிடலையா, கண்ணா சாப்பிட்டியான்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஏதாவதுனா வேணும்னா நான் சொன்ன மாதிரி கிளம்பும் போது ஊர்ல இருந்து என்னென்ன பொருட்கள் வந்து புளி அங்க என்னென்ன ஸ்பெஷலா கிடைக்குமோ எல்லாமே கொடுத்து பார்சல் பண்ணி ஏதோ ஆமா ஸோ எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு இது எவ்வளவு ஸ்பெஷலோ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ்க்குமே இந்த மூவி பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷலா இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதான் ஒரு இயல்பான ஒரு கிராமத்துக்குள்ள நாங்க எப்படி இருந்தோமோ அதே அனுபவம் வந்து ஆடியன்ஸுக்கும் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அந்த ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். அது தானே அமைஞ்சதுங்க எல்லாமே. நாங்கள் பிளான் பண்ணி அங்கே நீங்கள் வந்து இப்படி வாங்க, இப்படி வந்து நில்லுங்க, இங்கே இவங்க பேசும்போது இவங்கள பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே எந்த விஷயமும் சொல்லவே இல்லை. அது இயல்பாக அவங்களே பண்ணுவாங்க எல்லாமே. ஒரு கல்யாணம்னாலும், ஒரு இலவசினாலும், ஒரு திருவிழானாலும் எல்லாமே இயல்பாக அது நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் இணைஞ்சிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. சாங் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே ஒரு 1 month முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டோம், இங்கே தான் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த சாங்கு நல்லா இருந்தது. கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த சாங்கு கேட்க நம்ம ஃப்ரேம் வைக்கும் போது அது மேட்ச் ஆகுது. அது மேட்ச் ஆகும் போதே நம்ம அது எடுக்க ஷூட் பண்ணும் போதே எங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் நல்லா இருக்கு. அந்த சாங் கேட்கும் போதே நல்லா இருக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் அந்த அட்மாஸ்பியர்லாம் வந்து பார்க்கும் போதே விஷுவலாக பார்க்கும் போதே
சைடில் வந்து ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்டுருந்தது. அந்த சவுண்டோட விஷுவல் நான் கேமராவில் பார்க்கும்போது அந்த லைவ் எனக்கு கனெக்ட் ஆச்சு. பார்க்கும்போது அதுதான் மேபி தியேட்டர் இது ட்ரெய்லர்லேயும் சாங்லேயும் அது வந்து எனக்கு பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஷூட், அது அந்த ஊர் மக்கள் பண்ணாங்க, அது எனக்கு அது சாதகமாக அமைஞ்சிடுச்சு. அவ்வளோதான். எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்கும் சாதகமாக அமைஞ்சிடுச்சு. அவ்வளோ ஒரு அதாவது இது வந்துட்டு நான் கொடுமைப்படுத்துறேன்றதை விட அதை வச்சு சில பிள்ளையை நான் பண்ணியிருப்பேன். அது நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது கதையில ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கண்டிப்பா அதை எப்படி நாத்தனானா எப்படி கொடுமை இல்லாம இருக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டா அழகா மேஜர் ரோல் வந்து அது பிளே பண்ணியிருப்பாங்க. அது இன்டைரக்டா இருக்கும், எதுவுமே டைரக்டா இல்லாம. அந்த ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல, ஜாடமாடையா பேசி ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணி வேற மாதிரி அதை ட்ரிகர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாத்தனாவா நான் இருப்பேன். கண்டிப்பா கதையில பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த கேரக்டரா பார்ப்பாங்கன்றது எனக்கு ஒரு இது இல்லையா. எனக்கு இது ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் சொல்லிட்டாரு, சில சில சீக்வன்ஸ் வரைக்கும் அந்த வெப்பம் காமிச்சிட்டே இருக்கும், அந்த சீனே அந்த வெப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அந்த வெப்பம் குளிர் 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 சார்ந்து வரும். அப்புறம் மழையாக அது ரைன் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஒரு கிளைமேக்ஸில். எனக்கு நாங்களே க்ரியேட் பண்ணது. அது நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைச்சிது எனக்கு. அந்த ஒரு மாட்டு கொட்டாயில் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்போம், அது ஃபுல்லாக தண்ணி ஹோஸ் பைப்பில் இது எவ்வளோ எங்கெந்த சோர்ஸ்லாம் கிடைக்குமோ அங்கேருந்து கொண்டு வந்தோம். அந்த மாடு வந்து ரியலாக கொடுத்தது. மழை வந்துச்சுன்னா அது ஒரு பயந்து போகிற மாதிரி. அந்த ஒரு வாட்டி தான் அந்த படத்தை பார்த்தேன் நான் க்யூபில் போகும்போது தான், அப்போ தான் எனக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் வந்து அது அந்தந்த அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெப்பம் குளிர் மழை அது ஒவ்வொருத்தரும் அந்த ப்ளே கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கு ஒரு சாங் ஒன்று வரும், சேட் சாங் வரும். நிறையாமே அந்த அந்த சாங் வந்து நம்ம ஷூட் பண்ணோமா, இது ஏன் வேறு மாதிரி இருக்குது, மியூசிக் அப்புறம் வேறு மாதிரி இருக்குது, நிறையாமே வந்து கண்ணில் கொஞ்சம் இது கண்டிப்பாக தேட்டரில் வந்துச்சுன்னா யாரெல்லாம் இதெல்லாம் உண்மையாக ஃபீல் பண்ணி பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அந்த இடம் வந்து ஸ்டாப் ஆகணும். அது அந்த இடம் தாண்டத்துக்கு கொஞ்சம் எனக்கே இதுவாக இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். கண்டிப்பாக வெப்பம் குளிர்மலை இந்த திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட மேலான ஆதரவு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லோரும் தியேட்டரில் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இந்த படம் ட்ரீட்டாக இருக்கும், ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அதுவும் சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட கிராமிய பின்னணியை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்பம் குளிர் மழை இந்த படத்துக்கு வாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.